இது லாங் ப்ராசஸ். ஏன்னா இப்போ ஜாம்பவார்களாக இருக்கிறவங்க வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள் பண்ணவங்க தான். ஸோ அவங்க கன்சிஸ்டண்டாக இருந்தனால தான். ப்ரொடியூசர் அரியுத்ரா, இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலகங்காதரன் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த சப்போர்ட்னால தான் படம் இப்போ வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியாக போகுது. இந்த படம் வந்து அவங்க எழுதுனது வந்து ஒன்று அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கதை. ஸோ நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ் எப்படி அதை அணுகுறாங்க, அவங்க கொடுக்குற ஃபீட்பேக், இதை எந்த ஸ்கேலில் பார்க்கணும். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீரா திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே. அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு ஜர்னி எல்லாம்? சூப்பராக போகுது. ஓகே. அண்ட் வந்து கண்ணீரா திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் வந்து நீங்கள் வந்து கோ டைரக்ட் பண்ணி அண்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைக் எப்படி இருந்துச்சு அந்த ஜர்னி? ஒரு சேலஞ்சிங்கான ஜேர்னி தான் டெஃபினெட்லி. ஓகே. பிகாஸ் என்னென்னா நம்ம படம் பண்ணும்போதே இது வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்பயே இருந்துச்சு. ஓகே. ஓகே. ஸோ அப்போ ஏன்னா நம்ம மலேசியாவில் தான் முழுக்க முழுக்க இந்த படத்தை படமாக்கியிருக்கோம். அண்ட் பட் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஐ மீன் நான் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்கேன், அவங்க கூட ஒரு டைஅப்பில் தான் வந்து அந்த படத்தை நம்ம எடுத்திருக்கோம், கண்ணீரா படத்தை. ஸோ இங்கே நம்ம பிரதர் அரியுத்ரா, அப்புறம் நம்மளுடைய ப்ரொடியூசர் அரியுத்ரா, இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலகங்காதரன் இருக்காங்க. அவங்களுடைய அந்த சப்போர்ட்னால தான் படம் இப்போ வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியாக போகுது. ஓகே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். ஓகே. இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு படம் அப்படின்னும் போது டைரக்டர் ஒரு சைடு அண்ட் கோ டைரக்டர் அண்ட் வந்து ரைட்டர் எல்லாமே தனியாக இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் கப்பல்ஸ் இல்லையா? ஸோ எப்படி அது அந்த ஒர்க் அவுட் எப்படி இருந்துச்சு? அந்த படத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஒரு விதத்தில் ஈஸியாக இருந்துச்சு, ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்தது அப்படின்னா நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான அங்கே டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான டைம் நிறைய அதிகமாகவே இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் வேற ஆள் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அங்கே ட்ராவல் பண்ணி போய் மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்பென்சிவாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சு என்னன்னா நிறைய சண்டைகள் வரும், கண்டிப்பாக நிறையா வரும். ஓகே. நான் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ அது அப்படி இப்படின்னு அர்கியூ பண்ணி கரெக்டாக ஒரு 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 மியூச்சுவல் கன்சென்சஸ்க்கு வந்து சேர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் சம்ஹவ் இப்படி. ஆமாம். எஸ். இப்போ வந்து நீங்கள் அவர் டைரக்ட் பண்ணி கோ டைரக்டர் அண்ட் ரைட் பண்ணியிருந்தா ஓகே, அவர் அது படத்துலேயும் நடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து இல்லை இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அந்த மாதிரி நடந்துச்சா? பயங்கரமாக நடந்துச்சு. ஓகே. பிகாஸ் என்னன்னா இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷல் அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு காதல் படம் தான். பட் இது வந்து ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஒரு உமன் வந்து ஒரு மேன்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதோட எக்ஸ்பெக்டேஷன், அணுகுமுறை, அதில் நடக்கிற திருப்பு முனை, அதுலேருந்து அவங்க எப்படி மீளணும்னு ஆசைப்படுறாங்க, இது எல்லாமே இந்த படம் உமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். அதனால தான் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். ஓகே. ஏன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க இது இப்படி தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் சிங்க் ஆகாது. இல்லையா இது வராது, இது எப்படி அப்படின்னு, இல்லை இப்படி தான் பண்ணணும். அப்புறம் ஆஸ் ஆக்டராகவும் நான் வந்து ரொம்ப அவங்க கிட்ட கஷ்டப்படுத்தேன். எப்படின்னா ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரி இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பண்ணலாம். நோ அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் கண்ணில் தான் நடிக்கணும். ஓகே. ரொம்ப பயங்கர கண்ட்ரோல்டாக இருக்கணும். உங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். யோர் இமோஷன் மஸ்ட் ஸ்பீக் த்ரூ யோர் ஐஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ கண்ணில் நீங்கள் லவ் பண்ணணும், கண்ணில் நீங்கள் ஒரு பிரேக்கப் எப்படி கண்ணில் ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் டீயர்ஸ் எப்படி இருக்கும், பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் ஃபீல் பண்ண ஒரு உமன் வந்து என்னத்தை நோக்கி பயணிக்கிறாங்க, அவங்க பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து அவங்க அந்த என்னை கைட் பண்ணாங்களே, அப்போ தான் நான் ரியலி உணர்ந்தேன். ஸோ அதுக்காக எவ்வளோ முயற்சிகள் சண்டைகள்லாம் போட்டோம், கடைசியில் அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஓகே. இது மூவின்னு இல்லை, பர்சனல் லைஃப்லேயும் இருந்திருக்கும் இல்லையா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய. ஸோ இந்த படங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணிங்களா? ஓ இதுதான் நம்ம பர்சனல் லைஃப்லையும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? இந்த படம் வந்து அவங்க எழுதுனது வந்து ஒன்று அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், ஓகே, வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுற சில விஷயங்கள். ஓகே. இந்த படமாக எடுத்து நம்ம அதை வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம். ஆமாம். ஏன்னா இது வந்து அஃப்கோர்ஸ் அது பீப்புளுக்கு போய் சேரும்போது அவங்க அதில் கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஈஸியாக. பட் நான் அதுக்கு முன்னாடியே படத்தை பார்த்தேன்ல, நான் என்ன ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க போல, கரெக்டாக எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எனக்கு ஒரு படம் மட்டும் இல்லை, பாடமாகவும் இருந்துச்சு. ஓகே. ஒரு நல்ல ஐடியா ஆக்சுவலி. படத்தின் மூலமா ஒரு பாடம் கொடுத்துருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு.
ஓகே. ஆக்சுவலி வந்து இப்போ நிறைய மூவிஸ் வருது. இப்போ நீங்க வந்து தமிழ்ல இங்க தமிழ்நாட்டுல இப்பதான் ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால சாரி மலேசியா. மலேசியால பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கு இந்த ஓகே. இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய ஓகே. இண்டஸ்ட்ரி. நம்மளுக்கு தெரியும் நிறைய ஜாம்பவான்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு. ஸோ பட் என்னன்னா ஒரு ஒரு நாங்கள் வந்து ஒரு ஆறு மாதிரி, ம் ம் அது கடலில் சேரும் போது தான் அதோடைய அந்த சக்தி பெருசு பாருங்க. ம் ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு நிறைய தாட் இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்கள் நிறைய படத்தை பேராதரவு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. ஸோ எங்களோட படமும் அதில் இருக்கணும். அண்ட் எங்களை கனெக்ட் பண்ணுறது தமிழ் தானே. ஆமா. இப்போ நம்ம எவ்வளோ தான் வந்து மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடுன்னு சொன்னாலும் லாங்குவேஜ் இஸ் தமிழ். நம்ம எல்லாம் தமிழர்கள். ஸோ அந்த தமிழ் வந்து எங்கே வேணாலும் தமிழ் பேசுவோம், தமிழ் வாழும் அப்படின்ற அடிப்படையில் தைரியமாக கொண்டு வந்திருக்கோம். நீங்க டைரக்ட் கம்பேரிசன் கொடுக்கணும்னா இது கடல் மாதிரினா அது ஸ்விம்மிங் பூல் மாதிரி. நீங்க ஓகே. ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் கத்துக்க முடியும். we learned that. ஓகே. அப்ளை பண்றதுக்கு கடலுக்கு வந்து கடலுக்கு வந்துடலாம். கடல் தேவை, ஏன்னா எதிர்நீச்சல் போடணும்ல. ஓகே. ஸோ இங்க த்ரில்லிங்கா இருக்கு, த்ரில்லிங்கா அண்ட் எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி இப்போ பட் அடுத்து எங்களுக்கு அது ரொம்ப புதுசாகவும் இருக்கு அட் த சேம் டைம். பிகாஸ் அங்கே இருக்கிற அந்த ஸ்கேல் டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் இங்கே வரும்போது அதோடைய அந்த ப்ரொமோஷன்ஸும் சரி, அந்த டைப் சரி, இங்கே இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ் எப்படி அதை அணுகுறாங்க, அவங்க கொடுக்குற ஃபீட்பேக், இதை எந்த ஸ்கேலில் பார்க்கணும், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இந்த படத்துக்கு வந்து கண்ணீரா அப்படின்னு டைட்டில் சூஸ் பண்ணது யாரு? எதனால வந்து அந்த பேர் வச்சுங்க? அவங்க தான் நீங்க தான். நான் தான் சூஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் கதை அவங்க தான் எழுதுனாங்க. ஓகே. ஸோ கதை எழுதுனோன்னா அதுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ சடனாக எனக்கு மைண்டில் வந்த ஒரு டைட்டில் வந்து கண்ணீரா. அது ஏன்னா அந்த கதை கேட்கும்போது அந்த ஹீரோவோடைய கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீரோயின், அந்த ஹீரோயினோட பேர் வந்து நீரா. ஓகே. ஸோ அதனால கண்ணுக்குள் நீரா, அதான் கண்ணீரா. கண்ணீரா. நைஸ். இது ஒரு லவ் ஸ்டோரி இல்லையா? ஏன்னா இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து லைக் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமு, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ லவ் படங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சைடில் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு லவ் படம் கொடுக்குறீங்க, மக்கள் அதை வந்து எந்த அளவுக்கு வரவேற்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லவ் வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். லவ் பண்ணாதவங்களே இல்லை. ஒன்று லவ் பண்ண போகிறாங்க, இல்லை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை பண்ணவங்களா இருக்கும். ஓகே. ஸோ எப்போ வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு கிரவுண்டடாக பண்ணியிருக்கோம். என்னன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். லைக் நீங்கள் அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா, இது என் லைஃப்பில் நடந்துச்சு, இது என்னோட சிஸ்டருக்கு நடந்துச்சு, இது என்னுடைய தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸுக்கு நடந்துச்சு அப்படின்னு ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். அதனால தான் அது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வைக்கிறோம். பிகாஸ் இந்த படம்ன்றது ரொம்ப கமர்ஷியலாக வந்துட்டு ஓகே லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், இது என்னோட வாழ்க்கையை சம்மந்தப்பட்டிருக்கு, இது ஒரு விதத்தில் உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணும். இந்த படத்துல வில்லன் கிடையாது, சிச்சுவேஷன் தான் வில்லன். ஸோ காதலர்களுக்கு ஒன்று காதல் வில்லனா இருக்கும், இல்லாட்டி சிச்சுவேஷன் வில்லனா இருக்கும். காதலர்களுக்கு என்ன கேட்டால் காதல் தான் வில்லன். அதை நோக்கி ஸோ அந்த சிச்சுவேஷன் அவங்க எப்படி அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க, இல்லை அவங்க இல்லை அந்த சிச்சுவேஷன் அவங்க லைஃப்பை புரட்டி போட போதா, அதுதான் நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய அணுகுமுறை, திருப்பு முனைன்னு நிறைய இருக்கு. ஓகே. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து லைக் இந்த படத்துல வந்து சார் நடிச்சிருக்காரு இல்லையா? ஆப்வியஸ்லி வந்து டைரக்ட் பண்ணிட்டும் நடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், அது ஒரு சவால். ஏன்னா நீங்கள் இதையும் பார்த்துக்கணும், என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஃப்ரேம் வைஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ சார் கிட்ட வந்து நீங்கள் சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் சொல்லிட்டீங்களா? லைக் நீங்கள் கோ டைரக்டர், இல்லை இதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னும் போது சாருக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், இந்த சீன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, நானும் வந்து அது வரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா ரைட்டர் அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும், பண்ணியிருக்கணும். என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து பிகாஸ் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து நம்மளுக்கு குழந்தை இல்லை. ஒரு சின்ன ஒரு சோஷியல், உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவங்க கதை எழுத போகிறேன் அப்படின்ட்டு. நான் எழுத போகிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வை நாட், தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எழுதி முடிஞ்சோன்னா அது ஒரு ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆனோன்னே இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஸோ அப்போ நான் பார்த்தேன், சரி இதை கண்டிப்பாக படமாக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் எனக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போகிற அந்த சமயத்தில் தான் பேபி உண்டாயிருச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, ரெண்டாவது பாப்பா வந்துட்டாங்க, குழந்தை வந்துட்டாங்கன்னு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க, எனக்குள்ளே உண்டானது 2 கரு, ஒன்று குழந்தை, இதுக்கு முன்னுக்கு கண்ணீரா படத்தோட கதை கரு அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு இந்த படம். லைக் என்னன்னா, அந்த கருவை வந்து அவங்க குழந்தையா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்க போகிற நேரத்தில் நம்மளுக்கு பாப்பா வந்தனால என்ன சொல்லிட்டா, சரி பரவாயில்ல, இந்த டைமில் நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது, யூ ஜஸ்ட் சப்போர்ட் மீ, கோ டைரக்ட் பண்ணுங்க. பிகாஸ் அதில் நிறைய வேலைகள் இருக்குது, உழைப்பு இருக்குது, எக்ஸ்டென்சிவாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். பட் ஸ்டில் நெவர்தலெஸ் வெயில், மழை, பனி பாராமல் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நம்ம கூட இருந்தே ஷூட் பண்ணாங்க அந்த டியூரிங் அ ப்ரெக்னன்சி. ஓகே. அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி எனக்கு, ரொம்ப இமோஷனல். பிகாஸ்
அவங்களே பார்த்துட்டு இருப்பேன் சீன் அப்போல்லாம் கேர்ஃபுல்லாக நடக்கிறாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக போகுதா, அந்த டைமில் அவங்க இன்னும் ரொம்ப வெயிலெலாம் பனியில் நிற்க கண்டிப்பா. முடியாது. ஸோ இது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்மளுக்காக நம்ம வைஃப் வந்து அந்த படத்தை சப்போர்ட்டா கரெக்டாக கரெக்டாக கொண்டு போகணுன்ற அந்த ஒரு ஒரு நோக்கம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. அதுக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் பிக் சப்போர்ட் ஃபார் மீ. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ வெயில், பனி அந்த மாதிரிலாம். இந்த படம் வந்து மலேசியால எடுத்தீங்களா இல்லை இங்கே தான் ஆல்மோஸ்ட் தமிழ்? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியாவில் படமாக்கியிருக்கோம். ஓகே. கோலாலம்பூர் அண்ட் மெலாக்கா இந்த 2 ஸ்டேட்ஸில் ஷூட் பண்ணியிருந்தது. ஆமாம். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போ லைவாக எடுக்கிறதுக்கும் நார்மலாக ஒரு செட்டில் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் அந்த மாதிரி லைவாக எடுத்தப்போ எப்படி இருந்துச்சு? மலேசியாவில் முக்கால்வாசி படங்கள் வந்து லைவ்ல தான் ஷூட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒன் திங் லைக் அங்கே இருக்கிற சில லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து காட்டணும், அதை வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணணும், அதை வந்து ரொம்ப அழகாக. ஏன்னா ஒன் திங் இஸ் தட் லொக்கேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிலிட்டி. எதுவுமே ஒரு செட்டுக்குள்ளே அடைக்கிடக்கூடாது. அஃப்கோர்ஸ் சில செட் இருந்துச்சு தான், சிலது போட்டோம் தான். பட் அதை தாண்டி வந்து ஒரு முக்கால்வாசி வந்து என்ன பண்ணோம்னா லைவ் லொக்கேஷன்ஸில் போயிட்டு ஷூட் பண்ணோம். அது ரொம்ப கனெக்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அங்கே இருக்கிறவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, ஒரு லைவ்ல வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் அது வந்து க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க. அது தனியாக தெரியாது. ஸோ அது எந்த விதத்துலேயும் படத்தில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ரொம்ப மெனக்கெட்டு எல்லாமே முக்கால்வாசி லைவ் லொக்கேஷனில் தான் பண்ணோம். சாங்ஸும் கூட 3 பாட்டுமே லைவ் தான். அண்ட் வந்து இப்போ ஒரு நல்ல படம் எடுக்க ஒரு பட்ஜெட் தான் வந்து காரணமாக இருக்கா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கதை. ஸோ நீங்கள் இப்போ எனக்கு வந்து கதை ரியாலிட்டியாகவே ஒட்டி இருந்தனால பட்ஜெட் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரில. ஏன்னா நம்ம எதுவுமே இமேஜின் ஃபேண்டசி பண்ணி பண்ணலை, அண்ட் எக்ஸாஜரேட் பண்ணியும் பண்ணலை. எவ்வளோ ரியலாக இருக்கோ அது மட்டும் பண்ணனால பட்ஜெட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலை. பட் பெரிய படங்களுக்கு மேபி இருக்கலாம், அது ப்ரொடியூசர் தான் கன்சிடர் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் பட்ஜெட் இஸ் ஆல்வேஸ் அது வந்து ஒரு சவால் தான். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பட்ஜெட் அந்த குறிப்பிட்ட பட்ஜெட்குள்ளே முடிக்கணும். ஏன்னா இது நான் மட்டும் சம்மந்தப்படலை. இங்கே நம்ம ஹரியுத்ரா பிரதர் அவர் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடக்ஷன் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நியாயமான டைம், நியாயமான பட்ஜெட்குள்ளே முடிச்சிடணும். அது வந்து என்னோட ஒரு மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நம்மளுக்கு டைரக்ஷன் துறையில் அனுபவம் இருக்கிறனால கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு தோணுச்சு. பட் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கப்பட்ட இருக்கிற பட்ஜெட்டை ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம பயன்படுத்திருக்கீங்க. ஓகே. அண்ட் வந்து இப்போது நிறைய இயக்குனர்கள் வந்து வளர்ந்துட்டு வராங்க. ஸோ நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. சில படங்கள் ஓடும், சில படங்கள் வந்து பேசப்படாமல் போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்வீங்க வளர்ந்து வர இயக்குனர்களுக்கு? என்ன கேட்டால் எப்போதுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? நீங்கள் கன்சிஸ்டன்ட்லி போயிட்டே இருக்கிறது தான் இஸ் த ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு படமோ 2 படமோ சரியாக போகலை அப்படின்னா கண்டினியூ டூயிங் அண்ட் ஹேவ் ஃபேத் இன் யுவர் டூயிங்ஸ். ஏன்னா இப்போ தியேட்டரில் ஓடுறது மட்டும்தான் சக்ஸஸ் இல்லைல்ல, ஓடிடியிலும் இருக்குது. நம்ம மலேசியாவில் ஓடிடி முக்கால்வாசி வீட்டில் படம் பார்க்குறது ஓடிடியில் தான். ஸோ ஓடிடியிலையும் நல்ல படங்கள் போகுது. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப், ஜஸ்ட் கண்டினியூ ட்ராயிங். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே. என்ன கேட்டிங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் இஸ் த ஃபெயிலியர் டு ட்ரை. ஓகே. நீங்கள் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் அடையணும்னா 3 விஷயம் இருக்குது: முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. இதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் எந்த தொழில், அது சினிமான்றது கிடையாது, எந்த தொழிலாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சால் ஒரு தாரக மந்திரம் மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி சக்ஸஸை நோக்கி நீங்கள் அடைவீங்க. நிச்சயமாக போய் சக்ஸஸ் அடைவீங்க. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போது நிறைய படங்கள் வருது, லைக் நிறைய படங்கள், சின்ன படங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ மக்கள் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணால் இந்த படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கணும், ஒரு படம் சக்ஸஸ் ஆக இந்த சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மக்கள் வந்து எப்போதுமே ஃபேராக தான் இருக்காங்க. ஓகே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக வந்து நல்ல படங்கள் அவங்களுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கான ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் இருந்தால் தோள் தட்டி நம்மளை ஊக்குவித்து தூக்கி விட்டுறதுக்கு மக்கள் எப்போதுமே ரொம்ப தயாராக தான் இருக்காங்க. ஓகே. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அப்படி தியேட்டரில் மிஸ் பண்ண படங்களை ஓடிடியில் ஆர்வமாக பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. டு கிவ் தட் மைலேஜ். ஓகே. இதுதான் ஐ திங்க் த ஃபார்முலர். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் என்ன பெரிய படங்கள் தான் ஓடுது, சின்ன படங்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது அப்படி தானே. ஏன்னா நீங்கள் அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்கேலை பார்க்கணும்,
அங்கே நடித்த ஆர்டிஸ்டோடைய அந்த ஜேர்னி பார்க்கணும். ஓகே. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரசிகர்களை சேர்த்துருப்பாங்க அப்படின்றதும் பார்க்கணும். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. என்ன கேட்டிங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் படம் வந்து ஒரு ஜேர்னி தான், அது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. இல்லை இது ஓவர் நைட் சக்ஸஸும் கிடையாது. தட் இஸ் அது யூ ஹேவ் டு கோ அண்ட் கீப் கோயிங். இது லாங் ப்ராசஸ். ஏன்னா இப்போ ஜாம்பவார்களாக இருக்கிறவங்க வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள் பண்ணவங்க. ஸோ அவங்க கன்சிஸ்டண்டாக இருந்தனால தான் இப்போ ஒரு ஸ்டேஜில் போயிருக்காங்க. ஆமாம், அவங்க சின்ன படங்கள் பண்ணி தான் பெரிய ஆளாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் த டோர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அந்த பயணமே ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக அந்த சின்ன படங்கள் தான் நம்மளுக்கு அது கண்ணாடி எல்லாத்தையும் திறந்து விடும். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து ஒரு படம் வந்து சக்ஸஸாக ஆகணும் அப்படின்னா இந்த சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக படத்துக்கு பண்ணால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா ஆஸ் அ டைரக்டர் அண்ட் கோ டைரக்டர் அண்ட் ரைட்டராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன கேட்டால் ஒரு படத்தோட சக்ஸஸ்ன்றது எந்த அளவுக்கு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஒரு ப்ராடக்டை உருவாக்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு. அதிகமான பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் எடுத்தாலும் அது ஒரு ரிஸ்க் தான். ஸோ இட்ஸ் அபவுட் த எஃபிஷியன்சி. அதுக்குன்னு பட்ஜெட் இல்லாமலே எடுக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் என்ன மாதிரி விஷயங்கள் மக்கள் விரும்புகிறாங்க இதை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு ஒரு கணிப்பு இருந்து அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா டெஃபினெட்லி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். ஓகே. இட் ஜஸ்ட் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தி எஃபிஷியன்சி ஆன் த பட்ஜெட். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரெண்ட் அண்ட் இது அதில் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியம் உண்மையாக உழைக்கணும். ஓகே. இந்த ரைட்டிங்லேயும் அந்த கேர்ஃபுல்னஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஃபோக்கஸ்டாக ரைட்டிங்லேயே அந்த மார்க்கெட்டிங் பிளானிங்கே இருக்கணும். as in நான் இந்த படத்தை மார்க்கெட் பண்ண போகிறேன்னா என்னோட கதை தான், என்னோட ரைட்டிங் தான், படம் இஸ் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி பண்ணுனா ஒன் திங். அண்ட் another திங் இமோஷனல் கனெக்ஷன் இருக்கணும் ஒரு படம் வந்துட்டா. இப்போ ஈவன் இப்போது ஹாலிவுட் படம் பார்க்கும்போது கூட இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற படங்கள் தான் அதிகமாக இருக்கும். எஸ். ஸோ நீங்கள் இமோஷனல் லவ்வாக இருக்கணும், மதர் சென்டிமெண்ட், எனி திங். பட் இஃப் த மூவி கேன் கனெக்ட் யூ இமோஷனலி, ஐ திங்க் இட் வில் பி அ சக்ஸஸ். கண்டென்ட் தான் இஸ் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டென்ட், ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ஃபேரானவங்க. உங்கள் படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்கவே வேண்டாம், மார்க்கெட் பண்ணுங்கன்னு. அவங்களே போய் 10 பேர்ட்ட சொல்லி டிக்கெட்டு போய் பாருங்கள், இந்த படம் சூப்பர் டூப்பர் அப்படின்னு கண்டிப்பாக செஞ்சிடும். தே ஆர் வெரி ஃபேர். ஸோ நம்மளுடைய பங்கு கரெக்டாக செஞ்சோன்னா அவங்க பங்கு அவங்க கரெக்டாக செய்வாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து லைக் உங்களோட ஜேர்னி வந்து சினிமாக்குள்ளே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி வந்து சினிமாவில் வரணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் 2 பேர்? எனக்கு வந்து காலேஜ் டைம்லேயே ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது, படம் செய்யணும், ஏதாவது ஒரு விதத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படின்ட்டு. பட் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ஐடி பேக்ரவுண்ட்னால எனக்கு தெரியல எப்படி அதோடைய எந்த அளவுக்கு அதோட இன்டென்சிட்டி இன்னும் தெரியல. பட் ஆஃப்கோர்ஸ் சில நண்பர்கள் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வந்து ஃபினாஸ் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் பாடி இருக்குது. ஸோ அதில் நிறைய பெங்கில்ஸ் இருக்கும். பெங்கில்னா தி கால்ட் ஒர்க் ஷாப்ஸ். ஓகே. ஸோ ஒர்க் ஷாப்ஸில் தான் போய்ட்டு அட்டென்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து கிடைச்ச சில ஐடியாஸ் கனெக்ஷனை வச்சு என்னோட படத்தை ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் அது ஒரு ஆழம் தெரியாமல் காலை விடுற மாதிரி தான். ஓகே. பிகாஸ் காலை விடும்போது தான் தெரியுது அது எவ்வளோ ஆழம் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சவாலாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் ஆஃப்கோர்ஸ் நம்பிக்கை, விடாமுயற்சி, இந்த ரெண்டுமே இருந்தால் கண்டிப்பாக ஒரு அளவுக்காவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, முயல் ஆமை கதை மாதிரி தான். முயல் ஆமை, ஆனால் நீங்கள் முயலாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கரெக்டாக நோக்கி போயிருக்கிறதுனால தான் எனக்கு ஏற்பட்ட அந்த கனெக்ஷன். இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு கிடைச்ச நண்பர்கள் இவங்க எல்லாமே தான் இப்போ கொண்டு போய் சேர்க்குறாங்க. அடுத்த கட்டமாக இப்போ தமிழ்நாட்டில் இதுவே எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் தான். ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதே இங்கே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. அப்படியா? ஸோ அதனால் வந்து அதுக்கான கரெக்டான ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இதே வந்து இந்த மூமெண்ட்டை நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்காக நியாயமாக இருக்கணும், தொடர்ச்சியாக முயற்சி செய்யணும். அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தில் தான் ஐ ஜாயின்ட் அஸ் எ லிரிசிஸ்ட். ஓகே. ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜர்னி. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் மேரிடா இல்லை? அப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணல, கல்யாணம் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஐ ஜாயின்ட் அஸ் எ லிரிசிஸ்ட். அப்படி தான் என்னோட பயணம் அப்படி தான் தொடர்ச்சி. தென் அதுக்கப்புறம் தென் ஹீ வாஸ் டூயிங் தி டைரக்ஷன் அட் தட் டைம். ஸோ நான் இவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்குறப்போ ஐ ஹேட் தட் இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகே, இதில் என்னதான் இருக்குது, இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா, என்னதான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ தென் வென் ஐ ஜாயின்ட் ஐ ரியலைஸ் ஓகே இது ரொம்ப பெரிய விஷயம், இது ஆக்சுவலி நிறைய விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்குன்னு சொல்லி ஐ somehow gained that interest. அண்ட் சரி அதுக்கப்புறம் நான் ரைட்டிங் அப்படின்னு கண்டினியூயிங் தி ஜர்னி.
ஓகே. உங்களுக்கு வந்து லைக் டைரக்டரா தான் ஆகணும் அப்படின்னா, இல்ல ஆக்டிங் தான் போணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்து தான் வந்தீங்களா? இல்ல இது? எனக்கு 2த்துலயும் பேஷன் இருந்துச்சு. ஓகே. பிகாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியில இப்ப அங்க வந்து மலேசியா இண்டஸ்ட்ரி இஸ் எ க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. வளர்ந்து வரும் ஒரு கலைத்துறை. ஓகே. ஓகே. அங்க வந்து நீங்க ஈஸியா உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காது. உங்கள நீங்க நெறைய தயார்படுத்திக்கணும். கண்டிப்பா. அண்ட் அட் த சேம் டைம் எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும். கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் 2, 3 ப்ராஜெக்ட் நீங்க செஞ்சு வந்தா தான் அந்த அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு கதவு தட்டும் பாருங்க. கண்டிப்பா. அந்த அடிப்படையில தான் வந்து அந்த டைரக்ஷன் ஆர்வம், நடிப்பு ஆர்வம் 2மே கலந்து செய்யும்போது டஃப்பாக இருந்துச்சு. பட் சம்மாவ் அந்த ஃபர்ஸ்ட் படத்தை முடிச்சு அது கொடுத்த மைலேஜ் அந்த நம்பிக்கை தான் வந்து எங்களை 2வது படம் கண்ணீரா ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் கண்ணீரா போயிட்டு இருக்கும் போது தான் இப்போ இந்தியாவில் எனக்கு கிடைச்ச கனெக்ஷன் வச்சு பேசும்போது நம்ம ஹரியுத்ரா பிரதர் வந்து உள்ளுக்கு வந்தாங்க. ஸோ அதுலேருந்து படத்தோட ஸ்கேல் மாறுனுச்சு. அதுக்கப்புறம் படத்தோடைய அந்த திட்டம் மாறுனுச்சு, ரிலீஸ் திட்டம் எல்லாமே மாறுனுச்சு. ஸோ இப்போ இங்கே உங்கள் முன்னுக்கு இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தான் வந்து கண்ணீரா 1 டைரக்ட் பண்ணியிருக்கணும் நியாயமா. ஓகே. பட் ப்ரெக்னன்சி டைம்னால முடியல. பட் அவங்க பார்ட் 2 வந்து எழுதிட்டாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து அவங்க பார்ட் 2 எழுதிட்டாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, பார்ட் 2 எழுதிட்டீங்க, உங்களை நான் விட மாட்டேன், இந்த வாட்டி நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே. ஸோ ஏன்னா அதுதான் நியாயம். ஏன்னா அந்த டைம் அது ஒரு சிச்சுவேஷன்னால நான் ஒரு டைரக்டராக உள்ளுக்கு வந்தேன். பட் நீங்கள் தான் பண்ணணும், அந்த முழு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி தான் டைரக்ட் பண்ண சொல்லி இப்போ பார்ட் 2 முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் பார்ட் 1 ரிலீஸ்க்கு. முடிஞ்சு 1 மந்த். இப்போ பார்ட் 2 போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹரியுத்ரா சாரும் நம்ம பாலா கங்காதரன் டிபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரும் சொல்லிட்டாங்க, பிரதர் கவலையப்படாதீங்க, பார்ட் 2 நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, இங்கே ரிலீஸ் பிளான் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டு கடவுளோட அருள் இருந்தால் பார்ட் 2வும் இதே வருஷத்துல ரிலீஸ் ஆகுற மாதிரி அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போ கண்ணீரா திரைப்படம் வந்து ஆஸ் அ கப்புள்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை லவர்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்காக இருக்கலாம், இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக இருக்கலாம், இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஒரு கருத்து இருக்குது இந்த படத்தில் கண்டிப்பாக அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக போகலை அப்படின்னா துவண்டு போக வேணாம். லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் நோ மேட்டர் வாட். ஸோ நீங்கள் டிப்ரெஷனில் போகாமல், இல்லை அந்த நபரை ஹேட் பண்ணாமல், இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையாவே பண்ணலாம். இந்த பெட்டர் அப்ரோச் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாகவே காட்டியிருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னன்னா ஒரு ரிவ்யூ கிடச்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து சில ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிலாம் நம்ம ரிலீஸ் பண்ணோம் டு கெட் த ஃபீட்பேக், ஆடியன்ஸோடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு. அதில் ஒரு அங்கிள் வந்து என்னோட நம்பர் கேட்டு கால் பண்ணி சொன்னார், ஐயா உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு. சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த படத்தை வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் பார்த்துருந்தேன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் லைஃபே நான் மாற்றிருப்பேன், என் மேரேஜ் லைஃபே நான் வேறு மாதிரி பார்த்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச இந்த அதிகபட்ச ரிவ்யூ. ஸோ அவர் ஒரு விஷயம் சொன்னார், உங்கள் படத்தில் வந்து நீங்கள் மெசேஜ் சொல்ல கிடையாது, பட் ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக கன்வே பண்ணியிருக்கீங்க, காம்ப்ரமைஸ் அண்ட் வின் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எப்படி சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்ட்டுன்னு. அதுக்கு சொன்னார், வாழ்க்கையில் வந்து போராடி சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது ஒன்று, விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது இன்னொன்று. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு சாக்லேட், ஒரே ஒரு சாக்லேட் தான் அப்பாட்ட இருக்குது, 2 குழந்தைகிட்ட போய் கொடுக்குறாரு, ஒரு சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் அண்ணன் விட்டு கொடுத்துட்டாரு தம்பிக்கு, பரவாயில்லையா நீயே சாப்பிட்ரு அப்படின்ட்டு. பட் அந்த சாக்லேட் எடுத்த தம்பி வந்து ஒரு சின்ன கில்ட் ஃபீல் ஆகி, ஐயோ அண்ணன்ட்ட அப்படி ஃபைட் பண்ணி எடுத்துட்டுமே, இது அண்ணனே எடுத்துக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு திரும்பி போய் அண்ணன்ட்ட கொடுக்கும்போது அண்ணன் அந்த சாக்லேட்டை சாப்பிடும் போது என்ன நடந்துச்சுன்னா, அண்ணன் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கல, விட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. அந்த மெசேஜை நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு ஆடியன்ஸுக்குன்னு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து ரொம்பவே அழகாக உங்களுடைய படத்தை பற்றியும் உங்களோட ஜேர்னி பற்றியும் எங்ககிட்ட இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Sandhya.